everyone, this is Nan. Hi everyone, hi everyone, hi everyone, this is hi everyone, hi everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் ரேண்டமாக பிளான் பண்ணதான். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சோஃபாவில் இப்படியே படுத்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஓகே, ஒய் நாட் பி போஸ்ட் அ லாங் வீடியோ, நம்ம சிலதை பேசலாம் அப்படின்னா இந்த லாங் வீடியோ நான் ஷூட் பண்ண வந்தேன். ஸோ ஐ திங்க் திஸ் vlog would be interesting to all of you. Let's see. ஸோ இந்த vlogல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே. ஏன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஒய் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ இதை கேட்டு முடிச்சோன்னையாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் ஒய் டு யூ ஃபாலோ மீ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தெர் மே பி லைக் வேரியஸ் ரீசன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம் ஏன் ஒரு சேனலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற. இல்லை சும்மா சில பேர் ஓகே அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியா இருந்தாலுமே சொல்லுங்கள். ஸோ அதுதான் ஒரே ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா அப்படின்னா, மேபி நீங்கள் தமிழ்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. ஹூ ஆம் ஐ, who is this Nandini, what she was doing, like what is she, who is she, அந்த பொண்ணு என்னதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் என்னை பற்றி ஓப்பன் அப் பண்ணி சொல்லலான்னு நினைக்கிறேன். அதை பற்றினா தான் இந்த வீடியோ. கொஞ்சம் லைக் நோட்ஸ் எல்லாமே கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன நான் பேசணும், எதை பற்றி நான் சொல்ல போகிறேன், அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது நான் ஒரு 5 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு 5 இதாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதுவே நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். எனக்கு இன்ட்ரடக்ஷன் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைக் யூ ஆல் நோ மீ வெரி வெல். என்னோட சேனல் நேம்லேயே இருக்குது, நல்லகாமு நந்தினி தான் நம்ம சேனலோட நேமு. ஸோ நல்லகாமு, ஆஸ் யூ ஆல் நோ, இட்ஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் நேம். நந்தினி என்னோட பேர் தான், நான் தான் நந்தினி. ஸோ என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ, பெருசாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை, இந்த குட்டியாக நான் சொல்லிடுறேன். ஸோ நந்தினி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு, துருன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. உடுமல்பேட்டில் அவங்க பிறந்தாங்க. மேரேஜ் ஆகிற வரைக்கும் அந்த மொத்த வாழ்க்கையுமே அவங்களுக்கு உடுமல்பேட் தான். உடுமல்பேட் விற்றுட்டு அவங்க எங்கேயுமே நகரவே கிடையாது. ஒரே பொண்ணு நந்தினி. ஸோ ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஸ்ரீனிவாசா வித்யாலயா அந்த ஸ்கூலில் நான் பண்ணேன். அதுக்கடுத்தது காலேஜ் போத் யூஜி அண்ட் பிஜி ஜிவிஜி விசாலாட்சி காலேஜ் ஃபார் விமென்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். 5 years படித்தேன். 3 years யூஜி, 2 years பிஜி. அந்த காலேஜ்லேயும் 5 வருஷம் படித்தேன்னா, படித்து முடித்த உடனே 2020 நான் படித்து முடித்தேன். 2015 நான் 12th பாஸ்ட் அவுட்டு. ஸோ 18 வரைக்கும் யூஜி, 18 to 20 பிஜி பண்ணேன். முடித்த உடனே 2020லேயே நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ தான் இந்த கோவிட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற டைமு நான் படித்த காலேஜ்லேயே நான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் பிஜி பண்ணும்போது நினச்சிட்டு இருந்தது, ஓகே நம்ம இங்கேயே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு. பேசிக்கலி நான் ஒரு ஹோம் சிக் ஃபெல்லோ. ஸோ அதனால் 10th முடிச்சுட்டு ஹாஸ்டலில் விட்டாங்க, திரும்ப ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜும் வெளியூர்லாம் போயிடல. இல்லை வேணாம், நான் ஊர்லேயே வீட்லேருந்தே படிச்சுட்டு நான் போயிட்டு வந்துக்கிறேன், இங்கேயே நான் படித்தா போதும் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீ வெளியெலாம் போகல, எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு. எனக்கு தெரில, என்னோட உலகமே இவங்க தான். அப்படியே குட்டியாக அங்கேயே ஒரு நெஸ்ட்டுக்குள் இருந்த மாதிரியே நான் வாழ்ந்து பழகிட்டேன். அதனால் அதுவே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஒரு சிட்டி எக்ஸ்போஷர் இருக்கணும், போய் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு பெருசாக தோணுதில்லை. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் தோணும், பட் நிறையா டைம் நம்ம அப்படிலாம் இருந்திருந்தால் ஜாலியாக அப்படி இருந்திருக்கலாம், என் லைஃப் மாடர்னாக இருந்திருக்கும், நான் ரொம்ப ஒரு ஃபேஷனபிளாக இருந்திருப்பேன், வெளியெல்லாம் போயிருந்தா, வெளியே ஒர்க் பண்ணியிருந்தா, அப்படிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. ஐ வாஸ் லைக் குவைட் சிம்பிள். ஓகே, இங்கே படிக்கிறோம், இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோம், அடுத்தது நம்ம லைஃப் பார்த்துக்கலாம். ஸோ 2 years ரொம்ப ஹாப்பியாக நான் என்னோடய காலேஜ் டீச்சிங் ப்ரொஃபஷன் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணேன். இன்றைக்கும் என்கிட்ட நிறையா பேர் பேசுவாங்க, மேம் உங்கள் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு டீச்சர்ஸ் டேனா நிறையா பேர், நான் 3 years ஆயிடுச்சு. 2020 நான் ஜாப்க்கு போனேன். 2 வருஷம் லைக் 2.5 years நான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு ஒரு 6 months 1 year முன்னாடியே நான் குவிட் பண்ணிட்டேன் ஜாப். ஸோ இன்னுமே நான் ஞாபகம் வச்சு நிறைய பேர் பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது இப்படி ஆச்சுங்களா. அடுத்தது 2023 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
நாங்கள் வந்து ஒரு 2 monthsல இங்கே வந்து பூனே வந்துட்டோம். அவருக்கு வந்து வேலை இங்கே தான் அப்படிங்கிறனால. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியும், அதாவது எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச வந்து சுத்தமாக வந்து தெரியாது. ஏதோ கொஞ்சம் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு காலேஜ் போகிறது ஒரு என்னமோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ஐ டோன்ட் நோ வாட் டு டு, ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதான் வந்து ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. நான் உடுமல்பேட்டில் தான் வந்து பிறந்து வளர்ந்தேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து 25-26 இயர்ஸ் உடுமல்பேட்டுக்குள்ளேயே தான் நான் வந்து இருந்தேன். அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே எங்கேயாவது போவோம், ஒரு நாள் 2 நாள் இருப்போம், வந்துடுவோம். ஒரு லாங்கஸ்ட்டு நான் ஊரை விட்டு வெளியே வந்தது அப்படின்னாவே இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்ததான். ஸோ இதுதான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு இன்ட்ரடக்ஷன். நந்தினி, இதுதான் வந்து நந்தினி. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நந்தினி வந்து நான் தான். சரியான ஒரு ஹோம் சிக் ஃபெல்லோ, அதனால பேசிக்லி ஹோம் சிக், அதனால வந்து உடுமல்பேட்டிலே இருந்துட்டேன் அவ்வளோ நாள். அடுத்து பார்ட் 2 பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஸோ நான் ஏன் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கேன், பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே வந்து காலேஜ் போகிறக்கு பெருசாக இது இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு பெருசாக வந்து அஃப்கோர்ஸ் ஆர்ட்ஸ் படித்தவங்களும் வந்து ஐடிலாம் வந்து போய் ஒர்க் பண்ணலாம். பட் அதுலேயும் வந்து எனக்கு வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஹையர் ஸ்டடீஸும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே இருக்கும்போது சரி நம்ம வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோம், அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து March 1, if I'm not wrong, March 1 தான் நினைக்கிறேன். நாங்கள் February 1 இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் பூனேல வந்து பால் காய்ச்சிடும். ஸோ சரியாக 1 month கழிச்சு கரெக்டாக தான் நினைக்கிறேன், March 1 வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வந்து ஆரம்பித்தேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே எங்கள் கல்யாணம் நவம்பரில், ஸோ அக்டோபர்லேயே வந்து நாங்கள் சேனல் வந்து ஆரம்பித்தோம். 2023 அக்டோபர்லேயே சேனல் வந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சேவ் த டேட் பீச்சில் வந்து இப்படி படுத்துப்போம். மேலே அப்படியே ட்ரோன் ஷாட் வச்சு வச்சுருப்பாங்க, November 1, 2023 அப்படின்னு ஒரு எடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ தான் போட்டு நாங்கள் எங்களோட சேனலே ஆரம்பித்தோம். அண்ட் சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பெருசாக வந்து ஒரு நேம் இது வைக்கலாமா அது வைக்கலாமான்லாம் கிடையாது. வி வாண்டட் இட் டு பி சிம்பிள். ஓகே நம்ம நேமே வந்து வச்சிடலாம். அண்ட் இன்னொரு ரீசனும் என்ன அப்படின்னா, இவரோட நேம் வந்து நல்ல காமோ அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம். நான் வந்து நிறைய பேர்லாம் இந்த பேர் வச்சுலாம் நான் பார்த்ததில்ல. என் பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாசிக் 2 நந்தினி வந்து இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நேம் என்னோடலாம். ஸோ இவரோட இட்ஸ் அ குவைட் யூனிக் நேம். அதனால நம்ம இதை வச்சே சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பெருசாக போடல, ஒரு ஸ்ரீரங்கம் போன ஒரு வீடியோ போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே சேனல் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் பேசாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஓகே அப்படின்னு வந்து போட வந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக வந்து ஃபீல் ஆச்சு. ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அந்த ஸ்டோரி பிஹைண்ட் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை சேனல். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்பர் 3, டேர்னிங் பாயிண்ட். ஸோ என்ன டேர்னிங் பாயிண்ட் இதில் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே வந்து யூடியூப்பில் நம்ம நிறைய வந்து பார்ப்போம். எப்போ யூடியூப்பில் நிறையா பார்க்க ஆரம்பித்தோம்னா, இவர் அம்மானி வந்து ஃப்ரீயாக ஒரு ஜியோ சிம் கொடுத்தப்போ தான் நான்லாம் நிறைய யூடியூபே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாலாம் மாதத்துக்குமே சேர்த்து 1 GB தான் அதில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். லைஃப் வாஸ் வெரி சிம்பிள். அப்போல்லாம் யூஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேனா வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரி அவ்வளோதான் வந்து பெருசாக. அப்போல்லாம் இன்ஸ்டா கூட எங்களுக்கு கிடையாது. பிஜி படிக்கும்போது தான் நான் வந்து இன்ஸ்டாவே வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பித்தேன். ஸோ லைஃப் வாஸ் சிம்பிள், லைஃப் வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ வந்து என்ன டேர்னிங் பாயிண்டாக வந்துச்சுன்னா, அம்பானி சார் வந்து ஒரு ஜியோ சிம்லாம் கொடுத்தாரு. யூடியூப்பெல்லாம் பயங்கரமாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வெறித்தனமாக நான்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பேன், இந்த சேனல் பார்ப்பேன், அந்த சேனல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எப்படி வீடியோ எடுக்கிறாங்க, எப்படி போடுறாங்க, எப்படி தான் இதெல்லாம் வந்து பாசிபிளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நானே அதை பண்ணுறேங்கிறப்ப இப்பயும் எனக்கு வந்து தோணுதான். லைக் லாங் பேக் விட்டுட்டு நான் வந்து பேசும்போது எனக்கே வந்து என்ன பேசுறது, எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வந்து தோணிட்டு இருக்கும். பட் சம்ஹவ் ஐ மேனேஜ். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம வந்து பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து லைக் பயங்கர வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். லைக் என்ன பண்ணலாம், என்ன போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஐ வாண்டட் டு பி என்ன சொல்கிறது, ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு தாட்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஃபேக் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபேக் பண்ணேன்னு வைங்களேன், எவ்வளோ நாள் நான் வந்து ஃபேக் பண்ண முடியும்? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ எனக்கு வராத ஒரு விஷயத்தையும் நான் வந்து பண்ணேன்னா ஒரு லாங் ரன்க்கு என்னால் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியாது. ஸோ லைக் வாட் இஸ் நந்தினி, வாட் ஐ கேன் டூ அப்படின்னு நானே வந்து உட்காந்து யோசிச்சேன். லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி டிவோஷனலாக பூஜை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே ஒன்று அதை வந்து நீ பண்ணலாம், அதை நீ வந்து போடலாம் அப்படின்னு நானே எனக்கு வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கும். நான் அந்த மாதிரி வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
அதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து யூடியூப்லேயுமே பார்ப்பேன், நிறையா வீடியோஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாவில் நிறையா அந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்ப்பேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதெல்லாம் நான் வந்து யோசிச்சேன். ஸோ அது ஒரு டிக். மூணாவதாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார், லைக் ஓகே நம்ம நிறையா ட்ராவல்லாம் பண்ணுவோம், நான்லாம் ரொம்ப ட்ராவல் ஃப்ரீக்லாம் கிடையாதுங்க, அவர் தான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணலாம். எனக்குலாம் அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே சாப்பிட்டு வீட்டில் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்க கேஸ் தான். லைக் அதுக்கு வீட்லேயே அப்படியே இருக்கணும், எப்பயாவது வந்து போகணும். அவருக்குலாம் டெய்லி அப்படியே வெளியே போயிட்டு காடு மலை ஏறின்னு சுற்றிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் சொன்னால் ஓகே நம்ம ட்ராவல் கான்டென்ட்டும் நிறையா வந்து போகலாம் அப்படி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் உங்களுக்கு என்ன ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பாசிட்டிவாக டெய்லி ஒவ்வொன்று அந்த மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே எனக்கு போயிட்டு இருந்துச்சு. நிறைய டைம் வந்து எனக்கே வந்து இதாக இருக்கும், நான் கரெக்டாக தான் வந்து பண்ணுறேன், நான் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து நிறைய வந்து எனக்குள்ளேயே வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஹியர் கம்ஸ் பார்ட் 4, வாட் டிரைவ்ஸ் மீ. என்ன ஒரு விஷயம் வந்து என்ன பின்னாடி இருந்து ஓகே நந்தினி புஷ் பண்ணுது, என்ன ஓகே நந்தினி கோயிங் ஆன் தி ரைட் வே அப்படின்னு புஷ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படின்னா, லைக் நான் டிவோஷனல் வீடியோஸ் இதெல்லாமே வந்து போடும்போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வரும். லைக் நீங்கள் எல்லாருமே வந்து இதை நான் பண்ணேன், இது எனக்கு வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனாலே எனக்கு இன்னும் அது மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஓகே நான் வந்து ஒரு ரைட்டான பாத்தில் தான் வந்து போயிட்டுருக்கேன். அண்ட் நான் எப்பயுமே வந்து மனசில் நினச்சிருந்தது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நான் என்றைக்குமே மிஸ்லீடிங்காக எந்த கான்டென்ட்டுமே நான் வந்து போடவே வந்துக்கூடாது. நானும் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நான் என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து நான் போடவே கூடாது. லைக் என்னோட பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வந்து சந்தோஷமா வந்திருக்கணும், அதுதான் வந்து என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்னோட இது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சி வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ இன்னொன்று என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் ஏதாவது வந்து போய் சேரணும், நான் மட்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எதெல்லாம் எனக்கு பலன் கிடைச்சோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதே மாதிரி எப்பயுமே நான் வந்து ரியலாக தான் வந்து இருந்திருக்கேன். இப்போ நான் என் வீடியோவில் வந்து சம்டைம்ஸ் எனக்கே என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும், இப்படி பயங்கரமாக கெஸ்டர்ஸ்லாம் பண்ணி ஆட்டிலாம் வந்து பேசிடுவேன். ஏன்னா நீங்கள் நேரில் பார்த்தாலுமே நான் இப்படி பேசுகிற ஒரு பர்சன் தான். ஏன் தெரில, ஃபஸ்ட்டே நான் இப்படி தான் சின்ஸ் ஐ வாஸ் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன், நான் டீச் பண்ணும்போது அப்படி தான் பயங்கரமாக ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக அப்படிலாம் நிறைய வந்து பேசுவேன். என்னால் இந்த 2 கையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, இப்படிலாம் என்னால் வந்து பேசிடவே வந்து முடியாது. ஸோ ஆல்வேஸ் வந்து நான் என்னோட ஒரு ரியல் ரா நந்தினியாக தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் எப்பயுமே வந்து ஃபேக் பண்ணது நான் கிடையாது. எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபன்னியான ஒரு இது நான் எழுதி வச்சிருக்கேன். லைக் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ எம் பிஹைண்ட் தி கேமரா. கேமராக்கு பின்னாடி உங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு சமத்து பொண்ணா வந்து பேசுகிறேன். லைக் பின்னாடி நான் என்னென்னா ஷையா, ஃபன்னியா, எமோஷ்னலாக அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஷையும் புதுசாக யாராவது பார்த்தா கொஞ்சம் கம்மியாக வந்து பேசுவேன். முதல்ல ரொம்ப ஷை தான், ஒரு மேபி ஸ்கூல் டேஸில். இப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு, ஷையெல்லாம் வந்து கிடையாது. ஃபன்னி பர்சனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபன்னி, பட் நாட் டு எவ்ரிபடி. இவர் கூட கொஞ்சம் ஃபன்னியாக இருப்பேன், லூஸ் மாதிரி அது இதுவும் அங்கே 2 பேர் பண்ணி ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லலாம் வந்து பேசிப்போம். அண்ட் வென் ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஃபன்னி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் எமோஷ்னல், அஃப்கோர்ஸ் ஐ எம் எமோஷ்னல். சும்மா அழுதுருவேன், அப்படியே டக்குன்னு அழுதுருவேன். ஏதாவது இப்படி நான் பேசிட்டு யாராவது அதிர்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து குபீர் நான் வந்து அழுதுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு க்ளோசிங் மெசேஜ், வீடியோவோட எண்க்கு வந்து நம்ம க்ளோசிங் மெசேஜ் ஃபார் மை வியூவர்ஸ் அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து இப்போ சேனல் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி சிங்கிள் டே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கே வந்து தெரியாது, சில வீடியோஸ் வந்து நல்லா போகும், சிலது வந்து எதுவுமே போகாது. நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். நான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஃபுல்லஸ்ட்டாக தான் வந்து போடுறேன். லைக் நல்லா நம்ம வந்து பேசணும் அந்த மாதிரி நினச்சி தான் நான் வந்து போடுறேன். எனக்கு பெருசாக எடிட்டிங் ஃபேன்சி அப்போல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது. கொஞ்சம் எனக்கு வந்து தெரியும், நான் வந்து எடிட் பண்ண கற்றுப்பேன். இதெல்லாம் இவர் வந்து சொல்லுவார், இன்னுமே வந்து நீ வந்து ஃபோட்டோஷாப் கற்றுக்கோ, அடோபி நீ எதாவது வந்து கற்றுக்கோ, இதெல்லாம் பண்ண அப்படின்னு நான் நினப்பேன். சில நாள் வந்து போய் கற்றுக்கலான்னு வந்து நினப்பேன், அப்புறம் அப்படியே வெளியே வந்துடுவேன். மேபி நான் இதுதான் என்னோட ஒரு கரியர், இதை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனவே நான் இன்னும் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், ஸோ தட் இந்த ஃபீல்டில் வந்து என்னாலுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் ஐசிங் ஆன் தி கேக்காக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து லாஸ்ட் நவம்பரில் வந்து ஃபார்ச்சுனேட்லி
என்னோட ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஐம் ஆண்டர்பிரினர் நான், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஒரு ஆண்டர்பிரினர் நான் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக வச்சுருப்பேன். ஈவன் தோ இட் இஸ் ஸ்மால், இன்னைக்கு பார்க்குறதுக்கு இது வந்து குட்டியாக இருக்கும். மேபி என்னோட சேனல் வந்து அரௌண்ட் ஒரு 5.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்கீங்க. என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 1K ஆகுது. அந்த பேஜில் ஒரு 2K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்கேயும் நான் நிறைய பாப்அப் ஸ்டால்ஸ்லாம் வந்து போடுறேன். இதுவே எனக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஆரம்பிச்சோன்னு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. இது அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் தான் ஒருத்தங்களுக்கு. எனக்கு வந்து நான் படிப்படியாக நான் முன்னேறி போகிறதுமே எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயமா, ஒரு நல்ல மைல்ஸ்டோனாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணல. அண்ட் நானுமே வந்து அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் என் சைடு இருந்து போடுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கான்டென்ட்ஸ்லாம் நிறைய வந்து போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் நந்தினி, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க நந்தினி, டிவோஷனாகவே போயிட்டுருக்கு, வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸுமே நான் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நந்தினி, இதனால தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷனிங். அண்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, யூடியூப் சேனலாகட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், என்னவா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து வேணும். அஃப்கோர்ஸ் சில பேர் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் ஷைன் ஆகி வரவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் லக்கிலி எங்கள் அம்மா அப்பாவும் சப்போர்ட்டு, அவரும் வந்து ரொம்ப சப்போர்ட். இப்போ நான் ஏதோ ஒன்று புதுசாக இது 2 பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யூடியூப் பண்ணிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். இது 2 எல்லாம் இன்னொன்று ஏதாவது புதுசாக பண்ணுறேன், ஏதாவது ட்ரை பண்ணிட்டு பாப்பா அப்படின்னு கேட்டாலுமே வேணாம் அப்படின்னு இவங்க 3 பேருமே, எங்கள் வீட்டில் இருக்க 3 பேருமே வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே யூ ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து வேணும். அண்ட் அந்த விதத்தில் நான் ரொம்ப வந்து லக்கி. அண்ட் இன்னொரு பெரிய லக்கியான விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் தான். இவ்வளோ பேர் வந்து என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு, எத்தனையோ பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜில் இன்ஸ்டாலாம் வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களை பார்த்து நான் இதை வந்து பண்ணேன், நான் வந்து பாசிட்டிவாக நிறையா லைஃப் வந்து நடந்திருக்கு, இந்த பூஷை நான் பண்ணேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களை பார்த்தா பாசிட்டிவாக இருக்குதுலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு சில பேர்த்தோட போஸ்ட், சில பேர்த்தோட வீடியோஸ் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அந்த விஷயத்த என்னோட போஸ்ட்டு, என்னோட வீடியோஸையும் பார்த்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதை விட இன்னும் வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ ஆல் ஐ கீப் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. எப்பயுமே வந்து நான் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், நான் லேட்டாக வீடியோ போட்டாலும் சில நேரம் பிரேக் எடுத்தாலும் போடாமல் இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து போடணும்னு நினைப்பேன். சும்மா எனக்கு வந்து தெரில, அப்படி பண்ணுறவங்கள வந்து நான் நத்திங் டு ஆஃபன், பட் எனக்கு அப்படி எதுவும் பண்ண வரல வித்தியாசமாக. அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நோட்டில் இல்லைனா டிவோஷனான கண்டென்ட் அந்த மாதிரி தான் போகிறது தான் எனக்கு வந்து வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வாண்டட் டு கீப் ரியல், திஸ் இஸ் நந்தினி. ஸோ அப்படிலாம் தான் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்னோட சேனல் எடுத்து நான் பார்த்தாலுமே எனக்கு அப்போ தான் என்னை பற்றி ஒரு ரியலாக தெரியும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே எனக்கு ஒரு மெமரி மாதிரி தான். நான் பின்னாடி எடுத்து பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும். அண்ட் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட், எவ்வளோ நாள் வந்து நைட்லாம் வந்து தூக்கம் வரல அப்படின்னா சும்மா உட்காந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் போயிட்டு அத்தனை கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்யூ, வெரி பிக் கிராட்டிடியூட் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் நந்தினி. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நாளைக்கு பாபாவோட மிராக்கிள்ஸ் பற்றி ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பாபாய் ஃப்ரம் யுவர் நந்தினி. குட் நைட். தூங்குங்க போய் எல்லாரும். பாய்.